Hello friends, welcome to Adobe After Effects Tamil tutorial. நான் சீனு. ஆஃப்டர் எஃபெக்ட் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஆஃப்டர் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வீடியோ எஃபெக்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது உங்கள் வால்பேப்பர் இருக்குது இல்லைங்களா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது நார்னியா படத்தோட ஒரு பேனரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வர மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா இது மறைகிற மாதிரி அது மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இது மாதிரி ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஸ்பெஷல் எஃபெக்டெல்லாம் பண்ணுறதுக்காக இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்டோட, அதாவது அடோப்போட அஃபிஷியல் வெப்சைட். இங்கே வந்து அடோப் சம்மந்தமான எல்லா சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரீம் வீவர்லேருந்து ஃபோட்டோஷாப்பு, ஃப்ளாஷு எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் டவுன்லோடுன்னு வந்தோடனே ஃப்ரீயாக நினச்சிடாதீங்க. ஃப்ரீயாக வந்து 30 நாள் ட்ரையல் பேக் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளுக்கு ஃபுல்லாக வேணும்னா அதை நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். நம்ம இப்போதைக்கு கற்றுக்கிறதுக்கு ட்ரையல் பேக் இருந்தால் போதும். இங்கே வந்து உங்கள் இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பாருங்கள். இங்கே தான் ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்குது. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். அது எப்படி இருக்கும், அது என்ன பண்ணுறது அப்படின்றது சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். இந்த ஆஃப்டர் எஃபெக்டை வச்சு நீங்கள் இப்போ நான் போட்டுக்கிற மாதிரி பேசிக்காக ஒரு டுட்டோரியல் போட்டு அதுக்கு நீங்கள் ஓப்பனிங்கில், எண்டிங்கில், நடுவில், சென்ட்ரலில் நிறையா எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அது நீங்கள் ஓனாகவே பண்ணலாம். நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. ஏன்னா இப்போது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அப்புறம் நிறைய பேருக்கு பிடிக்காது. இது டுட்டோரியல்ன்றதுனால நான் எதுவும் பண்ணலை. ஒரு சின்ன கிளிப்போட நிறுத்திட்டேன். மற்றபடி நீங்கள் இந்த படத்தில் வர வீடியோஸ் மாதிரி நிறைய ரீமேக்கு அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுதான் வீடியோ சாங் ரீமேக்கு அந்த மாதிரி இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் வச்சு. அப்புறம் அனிமேஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணலாம். அடோப் ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியல் கூட போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டுட்டோரியல் பார்த்திங்கன்னா அதுவும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா நல்லாவே இன்னும் கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக பண்ணலாம். இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் வச்சு அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறது, இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும் போதே ஒரு டைட்டில்ஸ் எல்லாம் வர்றது நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் இதில் சர்வசாதாரணமாக பண்ணலாம். இப்போது அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் அடோப்போட டிஃபால்ட் செட்டிங் பேஜு. அடோப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் பேனல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒர்க் ஸ்பேஸு, நம்ம ஒர்க் பண்ணுற இடம். இது வந்து டைமிங் லைனு. நானும் சொன்னேன் இல்லைங்களா, ட்ரையல் வெர்ஷன் தான் நானும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். புதுசாக வாங்கணும். நீங்கள் அடுத்த வர டுட்டோரியலிருந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு இதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறது, எல்லா பேனல்ஸும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா அனிமேஷன் கொடுக்கறது அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. வர டுட்டோரியல்ஸ்லேருந்து ஒவ்வொரு பேனலும் ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.